everyone, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 5 continuity and differentiability ல exercise 5.1. So last videoல நம்ம introductionலாம் பார்த்தோம், continuity னா என்னன்னு பார்த்தோம். So அதெல்லாம் clear-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு basics. So அது வச்சு exercise start பண்ணலாம். So question number 1 பாருங்க, prove that the function f of x equal to 5x minus 3 is continuous at x equal to 0, minus 3 and 5. So first x equal to 0 க்கு continuous னு prove பண்ணலாம். Okay, so எப்போ கண்டினியூஸாக இருக்கும் if its left hand limit is equal to right hand limit and it is equal to the function value at that point. ஓகேவா, ஸோ அது எழுதிக்கலாம் limit x tend to 0 minus it is left hand limit of f of x is equal to limit x tend to 0 plus f of x. This is right hand limit and the function value is f of 0. ஓகேவா, at point 0 க்கு நம்ம சால்வ் பண்ணுறோம், அதனால இங்கே 0 minus 0 plus and இங்கே f of 0 எடுக்கிறோம். So this is left hand limit at 0, right hand limit at 0 and the function value at 0. Okay, so இந்த மூணுமே ஈக்குவலாக இருக்கணும். பட் இங்கே பாருங்கள் f of x is equal to 5x minus 3 for all values of x. ஓகேவா, ஸோ left hand limit and right hand limitல both நம்ம என்ன போட போகிறோம், f of x ஓட வேல்யூ 5x minus 3 தான் போட போகிறோம். ஸோ நம்ம தனித்தனியாக சால்வ் பண்ண தேவையில்லை, நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் போதும், limit x tend to 0 f of x equal to f of 0. ஓகேவா, இது மட்டும் ப்ரூஃப் பண்ணால் நம்மளுக்கு போதும். ஓகேவா, புரிஞ்சுதா? இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் வேல்யூஸ், இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் வேல்யூஸ் ஃபார் எக்ஸ் லெஸ் தென் 0 அண்ட் ஃபார் எக்ஸ் லெஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இது தனித்தனியாக சால்வ் பண்ணணும். பட் இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் வேல்யூஸுமே சேம் தான். ஓகேவா, மீன்ஸ் எல்லா வேல்யூஸ்க்குமே ஃபங்க்ஷன் வேல்யூ சேம் தான். ஓகேவா, ஃபார் எவ்ரி எக்ஸ் f of x is 5x minus 3. ஓகே, ஸோ இந்த ரெண்டு தனித்தனியாக நம்ம சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது, அதனால நம்ம சிம்பிளி இது சால்வ் பண்ணாலே போதும். ஓகேவா, ஸோ f of 0 என்னது, f of 0 ஈக்குவல் டு எக்ஸ் பிளேஸில் 0 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ f of 0 is minus 3, தென் லிமிட் வேல்யூ செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ லிமிட் x tend to 0 f of x equal to limit x tend to 0 f of x is what, 5x minus 3. So here x is going to 0. ஓகேவா, x is very close to 0. ஸோ நம்ம லிமிட் போடுறோம், அதனால எக்ஸோட வேல்யூ நம்ம டேரெக்டாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 5 into 0 minus 3 is 0 minus 3. 5 into 0 is 0 minus 3 is minus 3. ஓகேவா, ஸோ என்ன வந்துருச்சு, இதுவும் minus 3, இதுவும் minus 3. ஸோ லிமிட் x tend to 0 f of x equal to f of 0. therefore it is continuous at x equal to 0. ஓகேவா, ஸோ ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம், என்ன ப்ரூஃப் பண்ணும், at x equal to minus 3. ஓகேவா, ஸோ மைனஸ் 3க்கும் அதே மாதிரி தான் f of minus 3 கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன வரும், 5 into minus 3 in minus 3. ஓகேவா, ஸோ 5 into minus 3 is minus 15, minus 3 is minus 18 and லிமிட் வேல்யூ செக் பண்ணிக்கலாம். லிமிட் x tend to minus 3 f of x equal to limit x tend to minus 3 f of x is again 5x minus 3. okay, so x is very close to minus 3, so we can substitute x equal to minus 3. so 5 into minus 3 minus 3. okay va, so 5 into minus 3 is minus 15 minus 3 which is equal to minus 8. so the function value and the limit value are equal, therefore it is continuous. okay va, so limit x tend to minus 3 f of x equal to f of minus 3. it is continuous at x equal to minus 3. ஓகேவா, புரிஞ்சுதா? சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், இங்கேயும் அதே தான் பண்ணுறோம், இங்கேயும் அதே தான் பண்ணுறோம், பட் ஸ்டில் இப்படி தான் பண்ணணும். ஓகேவா, இதுதான் ப்ரொசீஜர் நம்ம கண்டினியூஸ் செக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி at x equal to 5க்கு செக் பண்ணணும். ஸோ f of 5 ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். f of 5 is 5 into 5 minus 3, that is 25 minus 3 is 22. ஓகேவா, ஸோ the function value at 5 is 22. so limit check பண்ணிக்கலாம். limit x tend to 5 f of x is what, limit x tend to 5 f of x is 5x minus 3. okay, so x is very close to 5, so limit எடுக்கிறதுனால நம்ம x ஓட வேல்யூ டேரெக்டாக 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம். so 5 into 5 minus 3, that is 25 minus 3, it's again 22. so limit x tend to 5 f of x equal to f of 5, therefore continuous at x equal to 5. okay va, next பாருங்க, question number 2, f of x equal to 2x square minus 1 at x equal to 3க்கு continuous ஆன் செக் பண்ணணும்.
ஸோ லாஸ்ட் கொஷின் மாதிரியே தான் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லிமிட் வேல்யூஸ் தனித்தனியாக எடுக்க தேவையில்லை. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் 3 இஸ் வாட் 2 into 3 square minus 1 which is equal to 2 into 9. 3 square is 9 minus 1. So 2 into 9 is 18 minus 1 is 17. Okay, wow. Now limit value, limit extend to 3 f of x. So limit extend to 3 f of x is what 2x square minus 1. So adhe madri da x oda value is tending to 3. Okay, but it is very close to 3. So nama direct x oda value 3 substitute panikalam. So 2 into 3 square minus 1, it is 2 into 9 minus 1, again 18 minus 1, and it is equal to 17. So limit x tend to 3 f of x is equal to f of 3. Therefore it is continuous at x equal to 3. Okay va. So இந்த questions simple தான் இருக்கும். So இதே procedures தான், but நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. Okay va. Now next question number 3 பாருங்க. Examine the following functions for continuity. Okay va. So ஒரு particular point கொடுக்கல நம்மளுக்கு, just continuous இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. So a function is continuous if it is continuous at every point of its domain. Okay va. So இதோட டொமைனும் எதுவுமே கிளியராக சொல்லலை. ஸோ அந்த பிளேஸில் நம்ம என்ன எடுப்போம், f is defined for every real number. Okay va. So domain is what real numbers. Okay va. R is the domain because f is a real valued function. இங்கே நம்ம இந்த சாப்டரில் எல்லாமே real valued functions தான் படிக்க போகிறோம். Okay va. So the domain is R. So நான் எடுத்துக்கிறேன், let C be any point in the real line. Okay va. So any real number, C is any random real number நான் எடுத்திருக்கேன். Okay va. So இந்த பாயிண்டில் கண்டினியூஸான்னு செக் பண்ண போகிறேன். Okay va. So என்ன பண்ணலாம், f of c first கண்டுபிடிக்கலாம். f of c is what c minus 5. Okay va. f of x is x minus 5, so f of c is c minus 5. Now limit value, limit x tend to c f of x is limit x tend to c f of x is what x minus 5. So x is tending to c, that is x is very close to c, so x oda value நம்ம c னு எடுத்துக்கலாம். So c minus 5. ஓகேவா. இதுவும் அதே மாதிரி தான், பட் நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூ எடுக்காமல் c னு எடுக்கிறோம். ஓகேவா. ஸோ இங்கேயும் அகெயின் ரெண்டு வேல்யூஸ் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ லிமிட் x tend to c f of x is equal to f of c. Therefore it is continuous at x equal to c, that is நம்ம ஒரு ரேண்டம் ரியல் நம்பர் எடுத்தோம். ஸோ இட் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி ரியல் நம்பர். ஓகேவா. ஸோ ரேண்டமாக சி பிளேஸில் எந்த ரியல் நம்பர் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதான் ஆன்சர் வரும். இட் இஸ் கண்டினியூஸ் அட் எவ்ரி ரியல் நம்பர். ஓகேவா. ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா, புரிஞ்சிச்சா. ஸோ நெக்ஸ்ட் பி பார்ட் பாருங்கள். அதே மாதிரி தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by x minus 5 where x is not equal to 5. ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூ 5 போட்டால் ஆட்டோமேட்டிக்லி தென் ஆயிரும் 1/0 is infinity. அதனால் it is not defined at the point 5. ஓகேவா. ஸோ அது தவிர மிச்ச எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் f of x is defined. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், let c be any real number such that c is not equal to 5. ஓகேவா. ஸோ 5 தவிர நம்ம வேறு ஏதோ ரியல் நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா. இதுவும் ரேண்டமாக எடுக்கிறோம். ஸோ f of c அதே மாதிரி என்ன வரும், 1 by c minus 5. ஓகேவா. நெக்ஸ்ட் லிமிட் வேல்யூ செக் பண்ணிக்கலாம். லிமிட் x tend to c f of x is limit x tend to c f of x is 1 by x minus 5. ஸோ அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ சிக்கு போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்க்கு பதிலாக c எழுதிக்கலாம், c minus 5. ஸோ both the values are equal. So limit x tend to c f of x is equal to f of c. Therefore it is continuous at c. ஓகேவா. So continuous at c means it is a random any real number எடுத்தோம். ஓகேவா. ஸோ எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் it is true. So f is continuous function. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சி பார்ட்டில் f of x equal to x square minus 25 divided by x plus 5 where x is not equal to minus 5. So obviously minus 5 போட்டால் this is something divided by 0 ஆயிரும். So it is infinity. So the function is not defined at x equal to minus 5. ஓகேவா. ஸோ நான் எடுத்துக்கிறேன், let c be any real number such that c is not equal to minus 5. ஓகேவா. ஸோ minus 5 தவிர வேறு எந்த ரியல் நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க.
ஸோ என்னாகும் எஃப் ஆஃப் சி கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட். இட் இஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 25 டிவைட் பை சி ப்ளஸ் 5 ஓகேவா. ஸோ சி ஸ்கொயர் மைனஸ் 25 எப்படி எழுதிக்கலாம், சி ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் டிவைட் பை சி ப்ளஸ் 5 எழுதிக்கலாமா. ஸோ இட் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா a minus b into a plus b okay va divide by c plus 5. So this gets cancelled, so answer is c minus 5 okay va. So f of c enna vandirchu c minus 5. Now limit value check panikalam. Limit x tend to c f of x equal to limit x tend to c and f of x is x square minus 25 divided by x plus 5 okay va. ஸோ அதே மாதிரி எதையும் நம்ம இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென் டு சி. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 5 கரெக்டாக. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் ஓகேவா. 25 இஸ் 5 ஸ்கொயர். ஸோ ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 5 இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன வரும், லிமிட் எக்ஸ் டென் டு சி எக்ஸ் மைனஸ் 5. ஸோ எக்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு சி. ஸோ லிமிட் நம்ம சால்வ் பண்ணுறோம், அதனால எக்ஸோட வேல்யூ டைரெக்டாக சி போட்டுக்கலாம். ஸோ சி மைனஸ் 5 ஓகேவா. ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ அண்ட் லிமிட் வேல்யூ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ லிமிட் எக்ஸ் டென் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி where so the limit value is equal to the function value at c where c is an arbitrary real number ஓகேவா. any arbitrary means any நம்ம எந்த நம்பர் வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுதான் வரும் ஆன்சர். therefore it is continuous at c okay va. Continuous at c, that is continuous at every real number, therefore f is an continuous function okay va. so idukapra enna eldikonga, continuous at every real number except x equal to minus 5 or nama enna eldikalam, it is continuous at every point in the domain of f okay va. Continuous at every point in the domain of f. so domain is real numbers except minus 5 okay va. Real numbers minus the point 5 sorry minus 5. so f is a continuous function. next paranga d part, f of x equal to modulus of x minus 5 okay va. so modulus function la நம்ம எப்படி எழுதுவோம், இந்த மாதிரி எழுதிப்போம். so it is minus of x minus 5 if x minus 5 is less than 0 okay va. அந்த whole quantity நெகட்டிவா வந்துச்சுன்னா நம்ம இன்னொரு நெகட்டிவ் சைன் போட்டு அது பாசிட்டிவ் ஆக்குவோம். and if it is greater than or equal to 0 then it remains the same okay va. பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுப்போம் okay va. இதோட மீனிங் அதுதான். then இந்த வேல்யூ இந்த இன்இக்வாலிட்டியை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். that is minus 5 இந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் 5 ஆயிரும். ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 5 ஓகேவா. அண்ட் இங்கேயும் minus 5 இந்த சைடு போயிடுச்சுன்னா எக்ஸ் இஸ் greater than or equal to 5 ஆயிரும் ஓகேவா. ஸோ இப்போ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஓகே. ஸோ நம்ம இங்கே 3 கேசஸாக சால்வ் பண்ணணும். that is if a real number is less than 5 அது கண்டினியூஸாக அந்த பாயிண்ட்டில் கண்டினியூஸான்னு செக் பண்ணணும். அண்ட் a real number it is greater than 5 அந்த பாயிண்ட்டில் செக் பண்ணணும். அண்ட் at the point 5 செக் பண்ணணும் ஓகேவா. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணலாம், கேஸ் 1 எடுத்துக்கலாம் ஓகேவா. let c be any real number such that c is less than 5 okay va. first case c is less than 5. so அந்த கேஸில் f of c என்ன வரும், if c is less than 5 then this case okay va. f of c is minus of c minus 5 okay va. so என்னாகும் minus c plus 5. so எப்படி எழுதிக்கலாம், 5 minus c okay va. so இதோட லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். லிமிட் x tend to c f of x sorry limit x tend to c f of x is what, limit x tend to c f of x is again நம்ம because c is less than 5 so f of x equal to இந்த வேல்யூ எடுப்போம். so minus of x minus 5 okay va. so இதையும் சால்வ் பண்ணிக்கலாம் because x is very close to c. so நம்ம லிமிட் சால்வ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம xக்கு பதிலாக c எடுத்துக்கலாம். so minus of c minus 5 it is again 5 minus 3. so both the values are equal. so limit x tend to c f of x is equal to f of c. therefore it is continuous at c okay va. next பாருங்க case 2 என்ன எடுத்துக்கிறேன், c is greater than 5 okay va. so c greater than 5 இருந்துச்சுன்னா f of c என்ன ஆகும், c minus 5 okay va. so f of c is what, c is greater than 5 so இந்த வேல்யூ வரும் that is c minus 5. அதே மாதிரி லிமிட் வேல்யூ என்ன வரும், லிமிட் x tend to c
f of x is limit x tend to c, f of x oda value x minus 5 எடுக்கணும் இங்க. okay, so இதில் c substitute பண்ணிக்கலாம், c minus 5, ஓகேவா. so என்ன வந்துருச்சு, so the limit value, that is limit x tend to c, f of x is equal to f of c, therefore continuous at c, ஓகேவா. நீங்கள் வேறு வேரியபிள் கூட எடுத்துக்கலாம், இங்கே c and இங்கேயும் c இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் c எடுத்தீங்கன்னா இங்கே a or b or something else அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ ஃபார் போத் த கேசஸ் இட் இஸ் கண்டினியூஸ். நம்ம தேர்ட் கேஸ் என்னது, x equal to c equal to 5க்கு நம்ம செக் பண்ணணும், ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் கேஸ் நம்பர் 3, c equal to 5னு எடுத்துக்கலாம். ஸோ c equal to 5 எடுக்கும் போது f of c என்ன வரும் உங்களுக்கு, if x equal to 5, ஓகேவா. ஸோ x equal to 5னா வேல்யூ என்னது, f of x equal to x minus 5, ஓகேவா. x is less than or equal to 5க்கு இந்த வேல்யூ தான். ஸோ x is equal to 5க்கு x minus 5. ஸோ f of c equal to f of 5, ஓகேவா. c equal to 5னு எடுக்கிறோம். ஸோ f of 5 is what, 5 minus 5, ஓகேவா. x பிளேஸில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 5 பண்ணுறேன். ஸோ 5 minus 5 is 0. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நம்ம லிமிட்ஸ் இப்போ சால்வ் பண்ணும்போது ரெண்டு லிமிட் சால்வ் பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ மிச்ச கேஸஸ்க்கு நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ணலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் கேஸில் ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம என்ன எடுத்தோம், c is less than 5, ஓகேவா, ஒரு வேல்யூ எடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் c equal to 4 எடுத்துக்கிறேன், 4 is less than 5. ஸோ at 4 நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூஸ் என்ன வரும், f of x ஓட வேல்யூஸ் ரெண்டுமே நம்ம இதுதான் எடுப்போம், ஓகேவா. பிகாஸ் 4ஓட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் போத் ஆர் லெஸ் தென் 5 தான். ஸோ இந்த ரெண்டு கேஸ்க்குமே நம்ம f of x என்ன எடுப்போம், இதுதான் எடுப்போம். ஸோ அதனால ரெண்டு லிமிட்ஸ் சால்வ் பண்ண தேவையில்லை. பட் x equal to 5 பண்ணும்போது நம்மளுக்கு x less than 5க்கு ஒரு வேல்யூ அண்ட் x greater than 5க்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ the limit values சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ limit x tend to 5 minus, that is left hand limit, ஓகேவா, of f of x equal to, நம்ம எப்படி பண்ணுவோம், லிமிட்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவோம், limit h tend to 0, இது எப்படி எழுதுவோம், f of 5 minus h, ஓகேவா. ஸோ இதோட மீனிங் நான் லாஸ்ட் வீடியோலையும் கிளியராக சொல்லியிருப்பேன். h is a very a small value very close to 0, ஓகேவா. இது ரொம்ப ஜீரோக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற வேல்யூ, பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரொம்ப சின்ன வேல்யூவை நம்ம 5லேருந்து மைனஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இது 5லேருந்து ஒரு சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணும்போது அந்த வேல்யூ எங்கே வரும், நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும், தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் 5 வரும். ஸோ அந்த பிளேஸில் நம்மளுக்கு f of x வேல்யூ எந்த வேல்யூ இந்த வேல்யூ போடுவோம், ஓகேவா. ஸோ f of 5 minus h is less than 5. ஸோ அதனால் நம்ம f of x ஓட வேல்யூ இந்த வேல்யூ போடுவோம். ஸோ லிமிட் h tend to 0, f of 5 minus h is இந்த x பிளேஸில் 5 minus h போடுவோம், ஓகேவா. ஸோ மைனஸ் ஆஃப் 5 minus h minus 5, ஓகேவா. ஸோ புரிஞ்சுதா. இப்போ பாருங்கள், ஹெச்சோட வேல்யூ வெரி க்ளோஸ் டு 0, லிமிட் சால்வ் பண்ணுறோம், அதனால் ஹெச்சோட வேல்யூ நம்ம டேரெக்டாக 0 போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் 5 minus 0 minus 5. ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், உள்ளே என்ன இருக்குது, 5 minus 5, இட் இஸ் ஈக்குவல் டு 0, ஓகேவா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணலாம், லிமிட் x tend to 5 plus f of x, இது எப்படி எழுதிக்கலாம், லிமிட் h tend to 0, f of 5 plus h, ஓகேவா. ஸோ அதே மாதிரி 5 plus h is a greater value than 5, ஓகேவா. இட் இஸ் greater than 5. ஸோ அதனால் f of x என்ன வரும், இந்த வேல்யூ எடுப்போம் நம்ம. ஸோ லிமிட் h tend to 0, f of 5 plus h is இந்த x ஓட பிளேஸில் நம்ம 5 plus h போடுவோம். ஸோ 5 plus h minus 5, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், h ஓட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 5 plus 0 minus 5, again 5 minus 5 is 0. ஸோ என்ன வந்துருச்சு, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், தட் இஸ் a limit x tend to 5 minus f of x is equal to limit x tend to 5 plus f of x, it is equal to f of 5. So the function is continuous at 5, ஓகேவா, continuous at 5. ஸோ நம்ம எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். லெஸ் தென் 5க்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கிரேட்டர் தென் 5 வேல்யூக்கும் கண்டுபிடிச்சிட்டோம், அண்ட் x equal to 5க்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் அட் ஆல் த பாயிண்ட்ஸ், therefore f is an continuous function, ஓகேவா. f is continuous function, புரிஞ்சுதா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், question number 4, prove that the function f of x equal to x power n is continuous at x equal to n where n is a positive integer.
ஸோ இங்கேயும் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், லிமிட் ஒரே லிமிட் தான் எடுப்போம். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் என் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, எக்ஸ் ஈக்குவல் டு என்க்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் என் இஸ் n பவர் n. ஓகேவா, எக்ஸ் பிளேஸில் n சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ n பவர் n. நெக்ஸ்ட் லிமிட் வேல்யூ சால்வ் பண்ணலாம். லிமிட் x டென் டு n f of x is limit x டென் டு n. f of x வேல்யூ என்னது x பவர் n. ஸோ x is very close to n. ஸோ அதனால் நம்ம x ஓட வேல்யூ n substitute பண்ணுறோம். ஸோ n power n. ஸோ both the limit value and the function value are equal. ஸோ limit x tend to n f of x equal to f of n. Therefore, it is continuous at x equal to n. Okay, wow. Next பாருங்க, question number 5. f of x equal to x if x is less than or equal to 1 and f of x equal to 5 if x is greater than 1. Okay, so இது கண்டினியூஸாக பார்க்கணும். at x equal to 0, 1 and 2. So first x equal to 0 க்கு solve பண்ணலாம். So first f of 0 solve பண்ணிக்கலாம். f of 0 is what? It is less than 1. So f of x equal to x, that is f of 0 is equal to 0. Okay வா. Next limit solve பண்ணலாம். இங்க left hand limit and right hand limit at 0 are equal because both are less than or equal to 1. Okay வா. புரிஞ்சுதா? 0 வந்துட்டு இங்கே இருக்குது and இங்கே 1 இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் 0 போத் ஆர் லெஸ் தென் 1 only. ஸோ போத்க்கு நம்ம ரெண்டுமே என்ன வேல்யூ எடுப்போம், f of x equal to x தான் எடுப்போம். ஓகேவா. ஸோ நம்ம ஒரே லிமிட்டாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் x டென் டு 0 f of x is what? லிமிட் x டென் டு 0. f of x ஓட வேல்யூ இங்கே என்ன வரும், x வந்துடும். ஓகேவா. ஸோ x is very close to 0. ஸோ x ஓட வேல்யூ நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் அண்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ என்ன எழுதிக்கலாம், லிமிட் x டென் டு 0 f of x is equal to f of 0. therefore continuous at x equal to 0. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, at x equal to 1க்கு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரெண்டு லிமிட்ஸும் சேஞ்ச் ஆகும் பிகாஸ் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்துட்டு 1ல் தான் பிரேக் ஆகுது. ஓகேவா. ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நம்ம தனித்தனியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் f of 1 சால்வ் பண்ணிக்கலாம். f of 1 is what? equal to. ஓகேவா, x is equal to 1. இங்கே x is equal to 1 எடுத்திருக்கோம். ஸோ equal to 1 இருந்துச்சுன்னா f of x is x. ஓகேவா. ஸோ f of x is x means f of 1 is 1. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x டென் to 1 minus f of x. ஸோ இதை நம்ம இன்னொரு மெத்தடில் பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் h வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ h இல்லாமையும் இதை சால்வ் பண்ணலாம், புக்கில் சால்வ் பண்ணியிருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸில். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், x is tending to 1 from the left hand side. அதுதான் 1 மைனஸோட மீனிங். ஓகேவா. it is not negative 1. x is coming to 1. ஓகேவா. இது 1 means x is coming to 1 from the left hand side. அதுதான் 1 x is tending to 1 from the left hand side. அதுதான் இதோட மீனிங். ஓகேவா. x tend to 1 மைனஸோட மீனிங். ஸோ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரதுனால இட் இஸ் லெஸ் தென் 1. கரெக்ட் தானே. எக்ஸ் வேல்யூ வந்துட்டு லெஸ் தென் 1. ஸோ எக்ஸ் வேல்யூ லெஸ் தென் 1னா f of x equal to x. ஸோ என்ன எடுத்துக்கலாம், லிமிட் x டென் to 1 மைனஸ் f of x ஓட வேல்யூ என்னது, x எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இட் இஸ் வெரி க்ளோஸ் டு 1. அகெயின் x is very close to 1 from the left hand side. ஓகேவா. not it is equal to 1 minus 1 எடுக்கக்கூடாது. x is not close to minus 1. it is close to 1 only from the left hand side. அதுதான் இதோட மீனிங், 1 minus. ஓகேவா. ஸோ வெரி க்ளோஸ் டு 1 மீன்ஸ் x ஓட வேல்யூ நம்ம டேரெக்டாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா. ஸோ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு. ஓகேவா. ஸோ minus 1 போட்டுறாதீங்க. ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆர் ரைட் ஹேண்ட் சைட் போத் நம்ம இந்த வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா. லிமிட் சால்வ் பண்ணுறோம், அதனால டேரெக்ட்லி ஈக்குவல் டு பண்ணிடுவோம். இட் இஸ் வெரி க்ளோஸ் டு 1 பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. பட் நம்ம இங்கே லிமிட் சால்வ் பண்ணுறோம், அதனால் நம்ம ஈக்குவல் டு 1 எடுத்துப்போம். ஓகேவா. ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இட் இஸ் கம்மிங், அதனால தான் மைனஸ் எழுதுகிறோம். ஃப்ரம் ரைட் ஹேண்ட் சைட்னா ப்ளஸ் எழுதுவோம். ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூ நான் டேரெக்டாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ த லிமிட் வேல்யூ இஸ் 1. ஓகே. ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லிமிட் x டென் to 1 plus f of x equal to limit x tend to 1 plus means right hand side la irundhu it is coming close to 1. okay but it is not equal to 1. so right hand side la varadhanaala it is greater than 1. okay so x is greater than 1 means f of x equal to 5. so 5 எடுத்துக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் இங்கே எக்ஸே கிடையாது, எக்ஸ் இருந்தால் தான் எக்ஸோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ண முடியும். பட் இங்கே எக்ஸே இல்லை. ஸோ லிமிட் எக்ஸ் வந்துட்டு இட் இஸ் கம்மிங் க்ளோஸ் டு 1. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 5 ஒன்லி. ஓகேவா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு லிமிட் போட்டால் நோ சேஞ்ச். ஓகேவா? எந்த சேஞ்சுமே ஆகாது, அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ லிமிட் எக்ஸ் டென் டு 1 minus f of x is not equal to limit x tend to 1 plus f of x. Okay, so both the limits are not equal, therefore it is not continuous at x equal to 1, or we can say that x is 1 is an point of discontinuity. 1 is a point of discontinuity of this given function. Okay va? Next என்ன solve பண்ணனும்? at x equal to 2 க்கு check பண்ணனும். So x equal to 2 க்கு right hand limit and left hand limit both are greater than 1 only. So both values 5 தான் வரும். So அதனால நம்ம ஒரே limit solve பண்ணிக்கலாம். So limit x tend to 2 f of x. புரிஞ்சுதா? left hand and right hand limit தனித்தனியா solve பண்ண தேவையில்லை, ஒரே limit. So it is limit x tend to 2. So the function value is 2 is greater than 1. So அதனால இந்த value நம்ம substitute பண்ணுவோம் 5. So நான் again சொன்ன மாதிரி constant function, அதனால limit pota no change, so it is equal to 5 only. Okay va? Next f of 2. f of 2 another 2 is greater than 1, so f of 2 is 5. So the function value is equal to limit value. So limit x tend to 2 f of x equal to f of 2. So it is continuous at 2. Okay va? So only the point of discontinuity is at x equal to 1. Okay va? In the function ku. So next paranga question number 6. f of x equal to 2x plus 3 if x is less than or equal to 2 and f of x equal to 2x minus 3 if x is greater than 2. Okay va? So இங்க என்ன find பண்ணனும்? Find all points of discontinuity of f. So எந்தெந்த placeல discontinuous ஆகுது function அப்படின்னு சொல்றாங்க, கேக்குறாங்க. So first function values எங்கெங்க define ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். So இந்த function வந்துட்டு it is defined for all real numbers. Okay va? So எதுவுமே mention பண்ணல நம்மளுக்கு. So it is defined for all real numbers because என்ன சொல்லிருக்காங்க, x is less than or equal to 2. Okay va? So இதோட மீனிங் என்னது? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2 வரைக்கும் இது டிஃபைன்டாக இருக்குது. ஓகேவா? மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 2 வரைக்கும் the value of f of x is 2x plus 3 and from 2 to infinity the value is 2x minus 3. ஓகேவா? So this means இது ரெண்டையும் இந்த ரெண்டு செட்ஸையும் நம்ம யூனியன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? that is minus infinity comma 2 union 2 comma infinity is equal to real numbers. புரிஞ்சுதா? இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு 2x plus 3 வேல்யூ எப்போ இருக்கும்? if the x is between minus infinity and 2 or it is equal to 2. ஓகேவா? ஸோ அதனால தான் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். then f of x is equal to 2x minus 3 if x is greater than 2, that is it is 2 to infinity. ஓகேவா? value of x is between 2 to infinity இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ இருக்கும். that is f of x is defined for this interval as well as this interval. ஓகேவா? ஸோ ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ரியல் நம்பர்ஸ். பிகாஸ் இது ரெண்டையும் யூனியன் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆர். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஃபார் ஆல் த ரியல் நம்பர்ஸ். ஸோ நம்ம எல்லா ரியல் நம்பர்ஸ்க்குமே செக் பண்ணணும் இங்கே. ஓகே, எந்த பாயிண்டில் டிஸ்கண்டினியூஸ் ஆகுதுன்னு செக் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு பாயிண்ட் செக் பண்ண முடியாது, அதனால் நம்ம 3 கேசஸ் இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கேஸ் 1ல் என்ன எடுக்கலாம்? லெட் C be any real number such that C is less than 2. ஓகேவா? C is less than 2 means இந்த செட்டில் ஃபால் ஆகுது, பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ C is less than 2 இருந்துச்சுன்னா f of C என்ன வரும் உங்களுக்கு? f of C is this value. ஓகேவா? So if x is less than 2 then f of x is 2x plus 3. So C is less than 2, that means f of C is 2c plus 3. ஓகேவா? இதுதான் வேல்யூ. தென் லிமிட் வேல்யூ செக் பண்ணிக்கலாம். லிமிட் x tend to c f of x equal to, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக தான் இருக்கும், அதனால் நான் ஒரே லிமிட்டாக எடுத்துக்கிறேன். பிகாஸ் c is less than 2. ஓகேவா? ஸோ c இங்கே இருக்குன்னா 2 இங்கே இருக்குது. ஸோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் போத் ஆர் லெஸ் தென் 2. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் வேல்யூஸுமே நம்ம என்ன எடுப்போம்? 2x plus 3 தான் எடுப்போம். அதனால தனித்தனியாக சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் சேமாக தான் வரப்போகுது. அதனால் நம்ம ஒரே லிமிட் வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். லிமிட் x tend to c f of x என்னது? c is less than 2, அதனால் f of x
2x plus 3 ஓகேவா. now x is very close to c அதனால x placeல நம்ம என்ன போட்டுக்கலாம் c போட்டுக்கலாம். so 2c plus 3. so the limit value and the function value are equal. so என்ன எழுதிக்கலாம் limit x tend to c f of x equal to f of c, therefore it is continuous at c ஓகேவா. now case 2 second case என்ன எடுக்கிறோம் let c be any real number such that c is greater than 2 எடுத்துக்கலாம் இப்போ ஓகேவா. so c is greater than 2 means இந்த இன்டர்வல்ல லை ஆகுது, then f of x ஓட வேல்யூ இது வந்துரும் ஓகேவா. so f of c is 2c minus 3 ஓகேவா. again limit x tend to c f of x is limit x tend to c f of x is what now 2x minus 3 ஓகேவா. so என்ன வந்துரும் x is very close to c அதனால x ஓட வேல்யூ நம்ம c போட்டுக்கலாம். so 2c minus 3 ஓகேவா. so limit value and function value are equal, that is limit x tend to c f of x equal to f of c, therefore continuous at c ஓகேவா. ஸோ ரெண்டு கேசஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் என்ன இருக்குது நம்ம எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் செக் பண்ணிட்டோம் எக்ஸப்ட் 2 ஓகேவா. ஸோ 2ல் செக் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இந்த பிளேஸில் தான் உங்களுக்கு பிரேக் ஆகுது ஓகேவா. இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பாருங்கள் 2ல் தான் பிரேக் ஆகுது ஓகேவா. ஸோ லெஸ் தென் 2 வேல்யூஸ்க்கெலாம் இது வருது ஃபங்க்ஷன் வேல்யூ, அண்ட் கிரேட்டர் தென் 2 வேல்யூஸ்க்கெலாம் இது வருது. ஸோ 2ல் தான் ஃபங்க்ஷன் வேல்யூ பிரேக் ஆகுது, உங்களுக்கு டிஃபர் ஆகுது. அதனால் 2 சான்ஸ் இருக்குது நம்மளுக்கு, இதுதான் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டியாக இருக்கலாம் ஓகேவா. ஸோ நம்ம டேரெக்டாகவே நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் செக் பண்ணும்போது நம்ம ரெண்டு லிமிட்ஸ் செக் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டில் இந்த வேல்யூ போடுவோம் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்டில் இந்த வேல்யூ போடுவோம். ஸோ அது பார்க்கலாம் இப்போது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கேஸ் நம்பர் 3 ஓகேவா. ஸோ கேஸ் நம்பர் 3ல் என்ன எடுக்கிறோம் நம்ம c ஈக்குவல் டு 2ன்னு எடுக்கிறோம். ஸோ f of 2 ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ at 2 இஸ் ஸோ எக்ஸோட வேல்யூ 2ஆக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் x is equal to 2ஆக இருந்துச்சுன்னா f of x is 2x plus 3 ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 எக்ஸோட பிளேஸில் 2 போட்டுக்கலாம் ப்ளஸ் 3 ஓகேவா. ஸோ திஸ் இஸ் 4 + 3 that is 7 ஓகே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். லிமிட் x tend to 2 minus f of x அண்ட் இதை எப்படி எழுதிக்கலாம் லிமிட் h tend to 0 f of 2 minus h ஓகேவா. இது நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த ஸ்டெப் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் செக் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னாகும் h is very close to 0. ஸோ ஹெச்சோட வேல்யூ நம்ம டேரெக்டாக இங்கே 0 போட போகிறோம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ எழுதிக்கலாம். லிமிட் h tend to 0 f of 2 minus h is இங்கே பாருங்கள் இதுதான் 2. ஸோ 2 minus h வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும் 2க்கு ஓகேவா. தட் இஸ் it is less than 2 ஓகேவா. h is very small number, it is very close to 0 but it is not equal to 0. so h is some value ஓகேவா, it is not equal to 0. so 2 minus h is definitely less than 2 and it is in the left hand side of 2 ஓகேவா. ஸோ லெஸ் தென் 2ஆக இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ நம்ம 2x plus 3 இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ எடுப்போம் ஓகேவா. ஸோ 2x plus 3 ஸோ f of 2 minus h ஓகேவா. ஸோ x பிளேஸில் 2 minus h சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2 minus h plus 3. ஸோ இங்கே பாருங்கள் லிமிட் இங்கே வந்துட்டு ஹெச்சோட வேல்யூ நான் டேரெக்டாக 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் பிகாஸ் நம்ம லிமிட் எடுக்கிறோம் ஓகேவா. h is very close to 0 but it is not equal to 0. பட் நம்ம இங்கே லிமிட் சால்வ் பண்ணுறதுனால ஹெச்சோட வேல்யூ நம்ம டேரெக்டாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2 into 2 is 4 ஓகே மைனஸ் 2h plus 3 ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது லிமிட் h tend to 0 வச்சுக்கலாம். தென் நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஹெச்சோட வேல்யூ. ஸோ 4 minus 2 into 0 plus 3 it is 4 plus 3 ஓகேவா. ஸோ 4 plus 3 is 7 புரிஞ்சுதா. ஸோ now right hand limit x tend to 2 plus f of x இதை எப்படி எழுதிக்கலாம் limit h tend to 0 f of 2 plus h ஓகேவா. ஸோ 2 plus h is greater than 2 அதனால் என்ன எடுப்போம் f of 2 plus h greater than 2 வேல்யூக்கு f of ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது 2x minus 3 ஓகேவா. ஸோ x பிளேஸில் நம்ம இது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 2x ஓகேவா. 2 plus h minus 3 புரிஞ்சுதா. f of x is 2x minus 3. ஸோ f of 2 plus h is 2 into 2 plus h minus 3 ஓகேவா. ஸோ x பிளேஸில் நம்ம 2 plus h சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ என்ன வருது லிமிட் h tend to 0 இங்கே 4 plus 2h
minus 3. Okay, wow. So now h oda value 0 substitute பண்ண போறேன். Okay, it is very close to 0 அதனால டைரக்டா நம்ம 0 எடுத்துக்கலாம் லிமிட் சால்வ் பண்ணும்போது. So 4 plus 2 into 0 minus 3. So 4 minus 3 is 1. So இங்க பாத்தீங்கன்னா left hand limit என்னது 7, right hand limit is 1. So the limits are not equal. Limit x tend to 2 minus f of x is not equal to limit x tend to 2 plus f of x. Okay, va? So the limits values are not equal, therefore it is not continuous at x equal to 2, or we can say that 2 is the point of discontinuity of the function f of x. Okay, va? So find the points of discontinuity in ketirukanga. So here 2 is the only point of discontinuity. Okay, va? Next question number 7. F of x equal to mod x plus 3 if x is less than or equal to minus 3, minus 2x if x is between minus 3 and 3, and 6x plus 2 if x is greater than or equal to 3. Okay, va? So inga moon values irukku. So first domain check panikalam. Idhara domain enna? So x is less than or equal to minus 3 means it is between minus infinity to minus 3 and minus 3 is included, so closed bracket. Okay, va? So in the set in the value. Okay, va? For this set f of x value is mod x plus 3. Next in the set, so in the set another minus 3 comma 3. Okay, va? Open brackets because minus 3 and 3 are not included. Next x is greater than or equal to 3, so it is close bracket 3 to infinity. Okay, va? So 3 is included. So in the moon sets you நம்ம இப்போ union பண்ணிக்கலாம். Okay, va? So minus infinity comma minus 3 union minus 3 comma 3 and union 3 comma infinity. So இது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? It is equal to minus infinity comma infinity. So it is equal to r. Okay, va? So the function value is defined for every real number. Okay, va? On the real line, for every real number f of x is defined. So for every real number நம்ம check பண்ணனும் it is continuous or not நம்ம check பண்ணனும். So first one is இங்க பாருங்க, let case 1 எடுத்துக்கலாம். Let c be any real number such that c is less than minus 3. Okay, va? Case 1 எடுத்துருக்கேன், c is less than minus 3. So இந்த categoryல வரும், first categoryல, but it is not equal to minus 3. Okay, va? So c less than minus 3 means இங்க பாருங்க இன்னொரு விஷயம் எப்படி கொடுத்திருக்காங்க, x is less than minus 3. Okay, va? இது minus 3. So இங்க என்ன values வரும், minus 4, minus 5. So less than or equal to minus 3 means in the set. Okay, va? In the set this is infinity. So in the set பாருங்க எல்லாமே negative values தான், கரெக்டா? புரிஞ்சுதா? இந்த சைடு தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் வரும், minus 2, minus 1, then 0, then positive values. Okay, va? இங்க இருந்தா பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஆகும். So இந்த செட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ், பட் நம்மளுக்கு இங்கே மாட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மாட் எக்ஸ் இதோட மீனிங்கே என்ன, இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு minus 3 தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, மாட் எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேவா? பட் மாட் எக்ஸ் கொடுக்க தேவையே இல்லை பிகாஸ் எல்லா வேல்யூஸுமே இங்கே நெகட்டிவ் தான். ஓகேவா? ஸோ மாட் எக்ஸோட டெஃபினேஷன் என்னது, மாட் எக்ஸ் ஈக்குவல் டு minus x if x is less than 0. Okay, va? And x if x is greater than or equal to 0. கரெக்டா? ஸோ இங்கே என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, x is less than or equal to minus 3. ஸோ it is obviously less than 0 தான். ஓகேவா? கண்டிப்பாக less than 0 தான். ஸோ எல்லா கேட்டகரியுமே நம்மளுக்கு இது மட்டும்தான் வரும். புரிஞ்சுதா? ஸோ f of x is what, நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம் minus x plus 3. இது ஜஸ்ட் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே mod x கொடுத்துருக்காங்க, பட் இட் இஸ் minus x plus 3. புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பிகாஸ் எல்லா எக்ஸ் வேல்யூஸுமே நம்மளுக்கு இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாகவே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன போட்டுக்கலாம், மாட் எக்ஸோட மீனிங் அது தானே, நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு நம்ம என்ன போடுவோம், minus x போடுவோம், பாசிட்டிவ்க்கு x போடுவோம். கரெக்டாக? ஸோ இங்கே எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ், அதனால் நான் டைரெக்டாக minus x சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் வேல்யூ. ஸோ f of c இப்போ ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ f of c is what, minus c plus 3. Okay, va? So next limit value, limit x tend to c f of x. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எந்த வேல்யூஸ்லையுமே ரெண்டு பிரேக் ஆகலை ஃபங்க்ஷன் வேல்யூ. ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக ஒரே ஒரு லிமிட் எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா?
நம்ம -3க்கு இந்த சைடு உள்ள நம்பர்ஸ் தான் எடுக்கிறோம். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 எடுத்தேன்னா இதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் போத் த ஃபங்க்ஷன் வேல்யூஸ் வில் பி திஸ் ஒன்லி. ஓகேவா, ரெண்டுமே லெஸ் தென் -3 தான். ஸோ ரெண்டுக்குமே நம்ம இந்த பாயிண்ட் தான் எடுப்போம், தட் இஸ் mod x + 3 தான் எடுப்போம். ஓகேவா, ஸோ நம்ம ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ டேரெக்டாக இது எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ண தேவையில்லை. ஸோ என்ன வரும் நம்மளுக்கு, லிமிட் x tend to c ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது நம்ம டேரெக்டாக இது போட்டுக்கலாம், -x + 3 அண்ட் x is very close to c மீன்ஸ் நம்ம டேரெக்டாக c போட்டுக்கலாம், -c + 3. ஸோ பார்த்தீங்கன்னா லிமிட் x tend to c f of x equal to f of c, therefore continuous at c. ஓகேவா, ஸோ புரிஞ்சுதா? நம்ம எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ டெஃபினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அதுக்கு சால்வ் பண்ணும் போது மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் தனித்தனியாக கண்டுபிடிச்சா போதும். பட் நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், c is any real number such that c is less than -3. ஓகேவா, ஸோ c is less than -3 மீன்ஸ் cல நம்மளுக்கு பிரேக் ஆகலை, டெஃபினேஷன் -3ல தான் பிரேக் ஆகுது. ஓகேவா, ஸோ இட் இஸ் அ நம்பர் லெஸ் தென் -3. ஸோ அந்த இடத்துல பிரேக் ஆகாதப்போ நம்ம ரெண்டு லிமிட் வேல்யூஸுமே நம்ம சேமாக எடுத்துக்கலாம், தட் இஸ் திஸ் லிமிட் வேல்யூ. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள், கேஸ் நம்பர் 2. c பிலாங்ஸ் டு த இன்டர்வல் -3, 3. ஸோ இந்த இன்டர்வலில் f of x என்னது நம்மளுக்கு -2x. ஓகேவா, ஸோ f of c என்ன கிடைக்கும் நம்மளுக்கு -2c. நான் லிமிட் வேல்யூஸ் செக் பண்ணிக்கலாம். லிமிட் x tend to c f of x is what, லிமிட் x tend to c -2x. again c is very close to c, ஸோ நம்ம டேரெக்டாக x is very close to c, ஸோ xக்கு பதிலாக நம்ம c சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ -2c, therefore limit x tend to c f of x is equal to f of c வந்துருச்சு, therefore continuous at c. ஓகேவா, ஸோ இந்த என்ட்ரி வேல்யூ நம்மளுக்கு continuous வந்துருச்சு. now case 3, let c be a real number such that c is greater than 3. ஓகேவா, ஸோ கிரேட்டர் தென் 3க்கு ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது f of x equal to 6x + 2. ஸோ அதே மாதிரி தான் f of c என்ன வரும், ஃபஸ்ட் நம்மளுக்கு f of c is 6c + 2, then limit value limit x tend to c f of x is limit x tend to c f of x is 6x + 2. again x is very close to c, ஸோ அதனால் 6c + 2. again என்ன வந்துடுது நம்மளுக்கு, limit x tend to c f of x equal to f of c, therefore continuous at c. ஸோ நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே கண்டினியூஸ் வந்துருச்சு எக்ஸப்ட் at the point -3 and 3. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போது. நெக்ஸ்ட் பாருங்க, கேஸ் நம்பர் 4. c equal to -3ன்னு எடுக்கிறோம். ஓகேவா, ஸோ c equal to -3 மீன்ஸ் இந்த கேஸ் வரும் x equal to -3க்கு ஃபர்ஸ்ட் கேஸ், தட் இஸ் mod x + 3. mod x + 3 எப்படி எழுதிக்கலாம், -x + 3 பிகாஸ் x is less than 0. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் f of c வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். f of c is f of -3. ஸோ இந்த இதில் எக்ஸுக்கு பதிலாக -3 போட்டுக்கிறேன். ஸோ என்ன வேல்யூ வந்துருச்சு, f of -3 is 6. ஓகேவா, நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். லிமிட் x tend to -3 மைனஸ். ஓகேவா, அது ரெண்டு மைனஸ்க்கும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதோட மீனிங் என்னது, இட் இஸ் -3. -3 வந்துட்டு ஒரு பாயிண்ட் அண்ட் இந்த மைனஸோட மீனிங் என்னது, இட் இஸ் த லிமிட் x tending to, that is x is coming from left hand side to -3. ஓகேவா, ஸோ -3 கிட்ட வருது ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைட், அதுக்காக தான் நம்ம இந்த மைனஸ் சைன் போடுறோம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், லிமிட் h tend to 0 f of -3 h. ஓகேவா, ஸோ இப்படி தானே எழுதுவோம் நம்ம. ஸோ நீங்கள் டேரெக்டாக இதை பண்ணிக்கலாம், புக்ஸில் டேரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் கேஸில் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரெண்டு மெத்தட்ஸும் தெரிஞ்சிடும், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். இதோட மீனிங் என்னது, h is a very small number, it is very close to 0 but not equal to 0. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பரை நம்ம -3லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வேல்யூ எங்கே வரும், இங்கே வரும் லெஃப்ட்டில். ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். -3 விட ஒரு சின்ன நம்பராக இருக்கும், -3 h, பிகாஸ் h is greater than 0 but it is close to 0 not equal to 0. ஓகேவா, ஸோ -3 விட ஒரு சின்ன நம்பர், அதனால் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன வரும், லெஸ் தென், x is less than -3 இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒன் வரும். ஸோ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ நம்ம எப்படி எழுதிக்கலாம், -x + 3ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக, ஸோ இதுதான் நம்மளுக்கு x. ஸோ -x, that is minus of -3 h + 3. ஓகேவா, ஸோ மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 3 + h
plus 3 ஓகேவா ஸோ இங்கே என்ன இருக்குது லிமிட் இருக்குது சாரி நான் லிமிட் எழுத மறந்துட்டேன் லிமிட் h டென் டு 0 இங்கே என்ன இருக்குது லிமிட் h டென் டு 0 ஓகேவா ஸோ இப்போது ஹெச்சோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் பிகாஸ் h இஸ் வெரி க்ளோஸ் டு 0 அதனால லிமிட் சால்வ் பண்ணுறதுனால நம்ம ஹெச்சோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ 3 + 0 + 3 இஸ் 3 + 3 இஸ் 6 ஓகேவா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன வந்துருச்சு 6 வந்துருச்சு ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம் லிமிட் x டென் டு -3 பாசிட்டிவ் ஓகேவா ஸோ இட் இஸ் கம்மிங் டு -3 ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைடு அதனால தான் நம்ம பாசிட்டிவ் சைன் போடுறோம் f of x ஸோ இது டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ லிமிட் நம்ம h போடாமல் டேரெக்டாக x வச்சே பண்ணலாம் ஓகேவா ஸோ ரெண்டு மெத்தடும் நான் சால்வ் பண்ணுறேன் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது வச்சு பண்ணுங்கள் ஸோ லிமிட் x டென் டு -3 ப்ளஸ் f of x is what ஓகே இங்கே வந்துட்டு -3 ப்ளஸ் மீன்ஸ் இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைடு ஓகேவா ரைட் ஹேண்ட் சைடில் வரதுனால இட் இஸ் கிரேட்டர் தேன் 3 புரிஞ்சுதா இந்த இடத்துல தான் இருக்கும் ரைட் சைட் ஆஃப் -3 இருக்கும் ஸோ இட் இஸ் கிரேட்டர் தென் -3 ஸோ கிரேட்டர் தென் -3க்கு நம்மளுக்கு எந்த வேல்யூ ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ -2x ஸோ இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஸோ -2x புரிஞ்சுதா ஓகே ஸோ இப்போது x இஸ் வெரி க்ளோஸ் டு -3 ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ -3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் -2 × -3 ஓகேவா ஸோ இந்த ப்ளஸ் சைன் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க இந்த இடத்துல இதோட மீனிங் என்னது இட் இஸ் வெரி க்ளோஸ் டு -3 ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைடு ஓகேவா ஸோ ஜஸ்ட் -3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன வருது ஆன்சர் 6 ஓகேவா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் த ஃபங்க்ஷன் வேல்யூ எட் தட் பாயிண்ட் இஸ் ஆல் ஆர் ஈக்குவல் ஓகேவா ஸோ 6 6 6 ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம் லிமிட் x டென் டு -3 minus f of x equal to limit x tend to -3 plus f of x is equal to f of -3. So all are equal, therefore the function is continuous at the point -3. Okay va. So next case 5 பாருங்க c equal to 3 பார்த்துக்கலாம் function வந்துட்டு ரெண்டு இடத்துல break ஆகுது ஒன்று -3 ஒன்று 3ல so -3 solve பண்ணிட்டோம் இப்போ 3க்கு solve பண்ணலாம் so f of c is what equal to 3 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ if x is greater than or equal to 3 na f of x ஓட வேல்யூ என்னது 6x plus 2 ஓகேவா so x is equal to 3 க்கு இந்த வேல்யூ தான் நம்ம எடுப்போம் 6x plus 2 so 6c plus 2 ஓகேவா x பிளேஸ்ல நான் c சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் next left hand limit x tend to 3 minus f of x எனக்கு h வச்சு போடுறது தான் ஈஸியாக இருக்குது உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அது நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நான் h வச்சு சால்வ் பண்ணுறேன் லிமிட் h tend to 0 f of 3 minus h ஓகேவா next limit h tend to 0 3 minus h means it is less than 3 so less than 3 வேல்யூக்கு நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது -2x so -2 into x in the value 3 minus h so next h ஓட வேல்யூ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் so பாருங்க x is between -3 and 3 க்கு that is less than 3 வேல்யூக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ எடுத்து -2x so நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் f of x is -2x ஓகேவா x பிளேஸ்ல 3 minus h சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு next h ஓட வேல்யூ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் so -2 into 3 minus 0 that is -2 into 3 it is equal to -6 ஓகேவா so next நம்ம என்ன சால்வ் பண்ணோம் லிமிட் x tend to 3 plus ஓகேவா ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம் f of x equal to limit h tend to 0 f of 3 plus h ஓகேவா ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் 3 plus h means greater than 3 so greater than 3க்கு என்ன வேல்யூ நம்மளுக்கு if x is greater than or equal to 3 then f of x equal to என்னது 6x plus 2 ஓகேவா ஸோ இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம் limit h tend to 0 f of x is 6x plus 2 so x பிளேஸ்ல நான் இது சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன் so 6 into 3 plus h plus 2 ஓகேவா next h value is going to 0 so substitute பண்ணிக்கலாம் 6 into 3 plus 0 plus 2 that is 6 into 3 plus 2 it is equal to 18 plus 2 it is equal to 20 so பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன வந்துச்சு ஸோ சாரி நான் இங்கே இதை போடவே மறந்துட்டேன் f of c means f of 3 ஓகேவா c equal to 3 எடுக்கிறோம் அதனால 6 into 3 plus 2 that is 18 plus 2 which is equal to 20 ஓகேவா ஸோ f of 3 என்ன வந்திருக்கு 20 வந்திருக்கு நாங்கள் கிளியராக எழுதுகிறேன் f of 3 is 20
left hand limit ஓகேவா, that is limit x tend to 3 minus f of x என்ன வந்திருக்கு minus 6 வந்திருக்கு and limit x tend to 3 plus f of x என்ன வந்திருக்கு அதுவும் 20 வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா left hand limit and right hand limit are not equal ஓகேவா. ஸோ limit x tend to 3 minus f of x is not equal to limit x tend to 3 plus f of x, therefore not continuous at x equal to 3 ஓகேவா. ஸோ x equal to 3 is the only point of discontinuity of the given function. புரிஞ்சுதா? ஸோ கொஷின் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுட்டா உங்களுக்கு ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கொஷின் நம்பர் 8, f of x equal to mod x by x if x is not equal to 0 and f of x equal to 0 if x equal to 0. ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு கிளியராக சொல்லலை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். mod x இருக்கிறதுனால நம்ம அதை சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ f of x equal to mod xக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் எழுதுவோம் ஓகேவா. டிவைட் பை எக்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 அண்ட் 0 இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா? இந்த வேல்யூவை நம்ம ரெண்டாக பிரித்து எழுதியிருக்கிறோம் ஓகேவா. இந்த லாஸ்ட் ஒன் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மைனஸ் இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்னது, இட் இஸ் மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 அண்ட் ப்ளஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0. பட் இங்கே ஈக்குவல் டு 0 கிடையாது, எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அதனால கிரேட்டர் தென் 0 மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஓகேவா. ஸோ கிலோவில் எக்ஸ் அப்படியே தான் வச்சுருக்கோம், ரெண்டு இடத்துலையும் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மட்டும் நம்ம எழுதிக்கிட்டோம் ஓகேவா. ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் என்ன வந்துடும், நம்மளுக்கு மைனஸ் 1 வந்துடும், இது என்ன ஆயிரும் 1 வந்துடும் ஓகேவா. ஸோ டேரெக்டாக என்ன கிடச்சிருது, இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 த ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் minus 1, if x is greater than 0 the function value is 1 and if it is equal to 0 then answer is 0. புரிஞ்சுதா? ஸோ இதுலேயே 3 கேசஸ் வரும். if x is that is c or x நம்ம anything எடுத்துக்கலாம் ஓகேவா. if c is less than 0 or c is greater than 0 or c equal to 0. ஸோ ஃபர்ஸ்ட் 2 கேசஸ்க்கு நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண மாதிரி நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி தான் வரும். லிமிட் வேல்யூ ஈக்குவலாக தான் வரும் ஓகேவா. ஸோ எந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள், இட் இஸ் பிரேக்கிங் அட் த பிளேஸ் c equal to 0. ஸோ அது மட்டும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் மார்க்ஸ் பொறுத்து தான், உங்களுக்கு 2 மார்க்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுனாக்க நீங்கள் டேரெக்டாக ஃபர்ஸ்ட் 2 கேசஸ்க்கு என்ன எழுதிக்கலாம், இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆர் என்ன ஃபங்க்ஷன், பாலினாமியல் ஃபங்க்ஷனாக என்ன ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டினியூஸ் ஓகேவா. இந்த இடத்துல என்னது கான்ஸ்டன்ட் ஓகேவா. இஃப் சி இஸ் லெஸ் தென் 0 தென் எஃப் ஆஃப் சி என்னது நம்மளுக்கு -1 வரும் அண்ட் சி இஸ் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் சி என்னது 1 வரும். ஸோ போத் ஆர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டினியூஸ் ஆர் உங்களுக்கு பாலினாமியல் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக எழுதிக்கோங்க. பட் பெரிய மார்க்ஸில் வந்துச்சுன்னா நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே நீங்கள் சால்வ் பண்ணணும். கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 போட்டுட்டு சி இஸ் லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் சி தென் லிமிட் எக்ஸ்டெண்ட் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணணும். தென் அதுவும் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் அட் சின்னு சொல்லணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 கேசஸ்க்கு ஓகேவா. பட் எந்த இடத்துல ஃபங்க்ஷன் வேல்யூ பிரேக் ஆகுதோ அது மட்டும் நம்ம தனியாக சால்வ் பண்ணலாம் ஓகே. நான் ஃபர்ஸ்ட் 2 கேசஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். இல்லைனா டேரெக்டாக எழுதிக்கலாம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். புக்ஸில் நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. பட் ஐ திங்க் சால்வ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணி காமிங்க ஓகேவா எக்ஸாமில். அதர்வைஸ் டைம் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் எழுதிக்கலாம். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தேர்ஃபார் இட் இஸ் கண்டினியூஸ் ஓகேவா. லாஸ்ட் கொஷனில் கூட நம்ம அந்த மாதிரி தான் பார்த்தோம். லாஸ்ட் கொஷனில் என்ன இருந்துச்சு, mod x plus 3 ஓகேவா. ஸோ இட் இஸ் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன் தேர்ஃபார் இட் இஸ் கண்டினியூஸ். மாடுலஸ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அண்ட் மாடுலஸ் ப்ளஸ் சம்திங் இஸ் தட் இஸ் பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ அதுவும் கண்டினியூஸ் தான். -2x இஸ் ஆல்சோ மாடுலஸ் பாலினாமியல் ஃபங்க்ஷன், அதுவும் கண்டினியூஸ் தான். அதே மாதிரி 6x + 2 பாலினாமியல் ஃபங்க்ஷன். அதனால டேரெக்டாக நீங்கள் எழுதிக்கலாம் இட் இஸ் பாலினாமியல் ஃபங்க்ஷன் தேர்ஃபார் இட் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு எழுதிட்டு டேரெக்டாக எந்த பாயிண்ட்டில் பிரேக் ஆகுதோ தட் இஸ் -3 and 3க்கு மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். ஸோ இவ்வளோ லென்த்தியே ஆகாது கொஷின் ஓகேவா. ஸோ சால்வ் பண்ணால் தப்பு கிடையாது, பட் டைம் இல்லாதப்போ நீங்கள் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கொஷின்லையும் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 கேசஸ் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நான் என்ன எடுக்கிறேன், கேஸ் 3 தட் இஸ் c = 0க்கு சால்வ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் சி சால்வ் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் 0 என்னது, இஃப் எக்ஸ் இஸ் = 0 த ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் 0 ஓகேவா சிம்ப்ளி. தென் லிமிட்
x tend to 0 minus f of x ஓகேவா இது எப்படி எழுதிக்கலாம் limit h tend to 0 f of 0 minus h ஓகேவா 0 minus h is less than 0 so less than 0 க்கு வேல்யூ என்னது minus 1 so limit h tend to 0 function value is minus 1 so இங்க h எங்கேயுமே இல்லை பார்த்தீங்கன்னா ஓகேவா because it is a constant function so டைரெக்டாக நம்ம limit h வந்துட்டு 0க்கு போனாலும் போகலனாலும் நம்மளுக்கு வேல்யூ என்ன வரப்போகுது minus 1 தான் வரும் ஓகேவா because it is a constant function next பாருங்க right hand limit x tend to 0 plus f of x equal to limit h tend to 0 f of 0 plus h ஓகேவா next பாருங்க 0 plus h is greater than 0 so greater than 0 க்கு என்ன வேல்யூ 1 so டைரெக்டாக நம்ம என்ன எழுதிக்கலாம் limit h tend to 0 1 it is equal to 1 so இங்கே பார்த்தீங்கன்னா left hand limit is minus 1 right hand limit is 1 and function value is 0 so மூணுமே நம்மளுக்கு மேட்ச் ஆகல it is not equal therefore it is not continuous at x equal to 0 so x equal to 0 is the point of discontinuity okay va next parang question number 9 f of x equal to x divided by mod x if x is less than 0 and it is equal to minus 1 if x is greater than or equal to 0 okay va so last I think 7th question la irundha madriye da ingey kuduthirukanga inga mod x தேவையே இல்ல பட் நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அத மாதிரி கொடுத்திருக்காங்க x is less than 0 ஓகேவா that means x is மைனஸ்ல தான் இருக்கும் ஓகேவா நெகட்டிவ் வேல்யூ ஸோ நம்ம என்ன எடுப்போம் எக்ஸ் பை மைனஸ் எக்ஸ்னு எடுத்துக்கலாம் ஸோ இது சால்வ் பண்ணால் என்ன வரும் minus 1 புரிஞ்சுதா mod xோட டெஃபினேஷன் என்னது உங்களுக்கு it is equal to minus x if x is less than 0 and plus x if x is greater than or equal to 0 ஓகேவா ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க x is less than 0 ஸோ இந்த கேஸ் எடுப்போம் ஸோ mod xக்கு பதிலாக நான் minus x எடுத்துக்கிட்டேன் ரெண்டும் கேன்சல் பண்ணால் என்ன வந்துடுது minus 1 so f of x equal to minus 1 if x is less than 0 and f of x equal to again minus 1 if x is greater than or equal to 0 so என்ன சொல்ல வராங்க எல்லா இடத்துலையுமே it is equal to minus 1 it is a constant function so பார்த்தாலே தெரியுது இது it is continuous at every point ஓகேவா so but still நம்ம டைரெக்டாக இப்படி எழுத முடியாது ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 மார்க்கில் 2 மார்க்கில் வந்துச்சுன்னா மேபி நீங்கள் எழுதலாம் it is a constant function so therefore it is continuous function but நிறைய மார்க்ஸ்க்கு வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி தான் எழுதணும் கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 போடணும் c is less than 0 இருந்துச்சுன்னா f of c equal to minus 1 and its limit is again நம்ம லிமிட் போட்டோம்னா f of x is equal to minus 1 ஓகேவா ஸோ புரிஞ்சுதா c வந்துட்டு less than 0 ஸோ less than 0 கேஸ்க்கு என்னது f of x function is minus 1 ஸோ அதனால் இங்கே minus 1 போடுறோம் ஸோ it is a constant function அதனால லிமிட் நோ எஃபெக்ட் எதுவுமே எஃபெக்ட் ஆகாது டைரெக்டாக வேல்யூ என்ன வந்துடும் minus 1 வந்துடும் அதே மாதிரி தான் கேஸ் 2க்கும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் கேஸ் 3க்கு c equal to 0ல சால்வ் பண்ணுறோம் இப்போ ரெண்டு லிமிட் சால்வ் பண்ணுவோம் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்ஸ் ஸோ c equal to 0க்கு f of 0க்கு என்ன வரும் if it is equal to 0 then the function value is again minus 1 ஸோ எழுதிக்கலாம் then left hand limit again it is equal to minus 1 அதனால ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மீன்ஸ் 0 விட சின்ன நம்பர் ஸோ 0 விட சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா f of x வேல்யூ என்னது minus 1 தான் ஓகேவா ஸோ இது வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக இங்கேயே ஃபர்ஸ்ட்டே சால்வ் பண்ணிடுங்க ஓகேவா இது டேரெக்டாக இங்கே minus 1 எழுதிக்கோங்க இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அதை நீங்கள் சொல்லணும் ஓகேவா ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டீங்கன்னா டேரெக்டாக இங்கே x by modulus x equal to minus 1 வருது அப்படின்னு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் சொல்ல தேவையில்லை டேரெக்டாக அந்த minus 1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த minus 1 அகெயின் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஸோ அப்படியே தான் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் x is greater than 0க்கு நம்ம இந்த வேல்யூ எடுப்போம் இதுவும் minus 1 தான் ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஸோ limit values are equal and it is equal to the function value at 0 therefore it is continuous at 0 continuous at c and continuous at this c where c is less than 0 greater than 0 so எல்லா இடத்துலையுமே it is continuous so there is no point of discontinuity for this function okay va next பாருங்க question number 10 f of x equal to x plus 1 if x is greater than or equal to 1 and f of x equal to x square plus 1 if x is less than 1 okay va so இங்க மூணு cases வரும் if c is greater than 1 that is first case ல வரும் so f of c is c plus 1 okay va and the limit value நம்ம எடுத்துக்கலாம் limit x tend to c f of x is f of x இங்க என்ன வரும் because c is greater than 1 அதனால first case எடுப்போம் x plus 1 okay va so x is close to c அதனால c x placeல நம்ம c substitute பண்ணிக்கலாம் so it is c plus 1 so the limit value and the function value are equal so அதனால நம்ம என்ன எழுதிக்கலாம் continuous at x equal to c where c is greater than 1 okay va for all real numbers greater than 1 the function is continuous okay va
next case 2 பாருங்க c is less than 1 so f of c is less than 1 க்குனா x square plus 1 அதனால f of c is c square plus 1 so limit value check பண்ணிக்கலாம் limit value is again f of x is என்ன போடுவோம் x square plus 1 and x is close to c அதனால x ஓட value c போட்டுக்கலாம் c square plus 1 so again both values are equal therefore continuous at x equal to c where c is less than 1 okay va next last case பாருங்க the function is breaking at the point 1 okay va so 1 point la check பண்ணிக்கலாம் so 1 க்கு f of 1 equal to equal இருந்துச்சுனா என்ன எடுப்போம் நம்ம first case 1 plus 1 equal to 2 எடுப்போம் then left hand limit solve பண்ணிக்கலாம் left hand limit is what limit x tend to 1 minus f of x equal to limit h tend to 0 f of 1 minus h okay va இதோட மீனிங் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன் h is very close to 0 it is not equal to 0 and அந்த மாதிரி ஒரு வேல்யூவை நம்ம 1 ல இருந்து மைனஸ் பண்றோம் ஓகேவா so it is less than 1 but not equal to 1 ஓகேவா from left hand side it is tending to 1 ஓகேவா so 1 minus h is coming to 1 ஓகேவா இங்க 1 இருக்கு இங்க 1 minus h இருக்கு ஓகேவா it is coming to 1 from the left hand side but it is not equal to 1 ஓகேவா so less than 1 so less than 1 வேல்யூ என்னது நமக்கு x square plus 1 ஓகேவா so இங்க வந்துட்டு x நமக்கு 1 minus h so x square that is 1 minus h square plus 1 so இங்க h ஓட வேல்யூ நம்ம 0 substitute பண்ணிட்டோம் ஓகேவா so 0 போட்டா என்ன ஆகும் 1 square plus 1 is 2 okay so left hand limit வந்துருச்சு இது next right hand limit பார்க்கலாம் so right hand limit பாருங்க limit x tend to 1 plus f of x equal to limit h tend to 0 f of 1 plus h okay so 1 plus h is greater than 1 greater than value 1 க்கு என்ன வேல்யூ x plus 1 okay if x is greater than 1 greater than or equal to 1 then f of x is what x plus 1 okay va so x plus 1 means நம்ம இங்க x என்ன எடுத்துக்கோம் 1 plus h okay va so 1 plus h plus 1 so h is going to 0 so h ஓட வேல்யூ நம்ம 0 substitute பண்ணிக்கலாம் so என்னாகும் 1 plus 0 plus 1 1 plus 1 is 2 okay va so பாத்தீங்கன்னா left hand limit right hand limit and the function value are equal which is equal to 2 okay va so it is continuous at x equal to 1 புரிஞ்சுதா so it is continuous at every point so there is no point of discontinuity for this function so I think video இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம் next questions நம்ம next videoல பார்க்கலாம் ஓகேவா so எல்லாமே same questions same patternல தான் இருக்கு so நீங்க solve பண்ணி பாருங்க எல்லாமே same answers தான் வரும் means solution உங்களுக்கு சேமா தான் வரும் ஓகேவா so இவ்வளவு questions நம்ம பண்ணிட்டோம் எல்லாமே உங்களுக்கு same patternல தான் solution வரும் so நீங்க ட்ரை பண்ணி பாருங்க next வீடியோல நான் எல்லா क्वेश्चंसும் உங்களுக்கு சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்றேன் ஓகேவா சோ நான் எல்லா क्वेश्चंसும் ஒவ்வொண்ணா சால்வ் பண்ணேனா உங்களுக்கு தான் போர் அடிக்கும் திருப்பி அதே சொல்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ நான் சால்வ் பண்ணி வச்சிட்டு உங்களுக்கு ஷோ பண்றேன் நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் ஓகேவா சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्सோட ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க Thank you so much for watching bye bye